ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வண்ண வண்ண பூக்கள் எங்கள் வீட்டு செடியில் வாங்க பார்க்கலாம். பூச்செடி வைக்க போகிறோம். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? மண்ணு செழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? புதுசாக பூச்செடி வாங்கியிருக்கோம். தொட்டிலேருந்து ஒரு புதுசு பூச்செடி வாங்கி வச்சு வாவ் சூப்பர். போட்டு வைக்கிறதுக்காக மண், குப்பை மண் அடியில் வேறு என்னென்ன மண் போடுவீங்க அதில் கலந்து? செம்மண், குப்பை மண், அப்புறம் அந்த செடி. எங்கே அந்த செடியை காட்டுங்க. வாவ் செம்மையாக இருக்கே பூச்செடி. இதில் 3 வகை பூ இருக்குது. அழகாக இருக்குது. நம்ம மண்ணுக்கு வருமாங்க இது? இருப்பாப்பா. இது வந்து ரோஸ் மாதிரி இருக்குது. இதில் குட்டி குட்டி மொட்டைலாம் நிறைய இருக்குது. பார்ப்போம், வச்சு பார்ப்போம் நம்ம மண்ணுக்கு வருதான்னு. இது வந்து ஒரு ரோஸ் கலரில் ஆவாரம்பூ மாதிரியே இது ஒரு இலை. நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ரோஸ் மாதிரியே அழகாக இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் எடுத்து வைக்க போகிறோம். கையில் இப்படி வச்சு காப்போம். செம்மையாக இருக்குல்ல? இருங்க, இதை காட்டுங்க. க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இதை காட்டுங்க. இது ரோஸ் கலர், அதே மாதிரி பூ தான். இது வந்து ரோஸு. இந்த செடியில் வந்து எல்லா கலருமே பூக்குமா. பூத்ததுக்கப்புறம் காமிக்கலாம். ஆமாம், அங்கே பாருங்க. இதில் என்னென்ன கலர் இருக்குது? குட்டி குட்டி மொட்டை இருக்குது. மலர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதுதான் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. கீரை மாதிரி இருக்குது. கீரை மாதிரி இல்லைம்மா, இதோட இலை பாரு. இந்த ஹைபிஸ்கஸில் இருக்கும்ல, செம்பருத்தியில் அந்த மாதிரி இருக்கு. அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மண்ணெல்லாம். அந்த 3 பூச்செடிக்குமே அழகாக குட்டி குட்டி தொட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க தொட்டி, சூப்பராக இருக்கா? இது அந்த 3 தொட்டிலையுமே வச்சு வீட்டுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். செம்ம ஹாப்பியாக இருக்குது பாருங்க. பூவை பார்த்தேமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சலிச்சிட்டிங்களா? சலிச்சிட்டே இருக்காங்க. மண் சலிச்சு போட்டாச்சு. இது வந்து செம்மண். நைட்லங்கும் கலர் தெரியல. 3 தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்து வந்து குப்பை மண் நல்லா போயிட்டாங்க. உடனே போட்டு வச்சா தானே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். செடியை காய விடாமல் குப்பை மண் எடுக்க போயிட்டாங்க. குப்பை மண் வந்துருச்சு. வாவ் செம்ம. எங்கள்கிட்ட வந்தீங்க? வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் அப்படியே உடைச்சு நொறுக்கி விட்டு போட்டால் செம்மையாக இருக்கும். அடியில் இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இதில் முளைப்பாரி போட்டாலும் சூப்பராக வருங்க. நல்லா இருக்கு. குப்பை மண்ணு வந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா நொறுக்கி விட்டு செம்மண், மணல் இருக்குல்ல, மணல் கொஞ்சம், செம்மண் கொஞ்சம், இந்த குப்பை மண் கொஞ்சம், அப்படியே 3ஐயும் மிக்ஸ் பண்ணி போடணும் தொட்டியில். செம்ம. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். 3 ஓட்டை போட்டுருங்க. விழுகுதா இல்லை சூடு பண்ணி போடணுமா? மூணு தொட்டிலையும் ஓட்டை போட்டாச்சு. குட்டி குட்டி ஓட்டை. அப்போ தான் அந்த தண்ணியில் வெளியேறும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லபடியாக வரணும். இந்த செடி பேர் என்ன? அந்த பூ செடி பேர் என்ன? அது வந்து அழகு வைக்கிற பூங்க, அழகு செடி. ஓகே, நல்லா வரணும். நல்லா ஊற்றுங்க, நல்லா ஊற்றுங்க. சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே நான் ஊற்றுனா திட்டுவா தியா குட்டி. ஊற்றுங்க. செடி 2 நாளில் பூ, 2 நாளில் பூ வந்துடணும். நிறையா பூ மேலே வரைக்கும் ஊற்றுங்க. 2 நாள்லையா? வந்துடும். அப்படின்னா தியா வந்து முருகனை, பிள்ளையார எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டே ஊற்றுவான். பூ மேலாம் ஊற்றாத பாப்பா, செடியில் ஊற்று. இங்கே கீழே அந்த மண்ணில் ஊற்று. போதும். ஓகே. செடியெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. இதில் மட்டும் தண்ணி ஊற்றணும். அந்த ஸ்ப்ரே எடுத்து தான் இனிமேல் டெய்லியும் காலையில் அடிச்சு விடணும். ஸ்ப்ரே இல்லையா?
ஒரு ஸ்ப்ரே டப்பா வேண்டியதுக்கும்ல. கையில் ஊற்றக்கூடாதா? ஓகே, நல்லபடியாக சூப்பராக நிறைய பூக்கணும், அழகாக இருக்கணும். பூத்தொட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு, அழகாக இருக்குது. மேலே வச்சாச்சு. ஆனால் இது வெயில் பட்டால் வாடுமா என்னன்னு தெரியலையே. இந்த பூ நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வாடிருச்சு. காலை வெயில் தான் படுது. வெயில் படக்கூடாதா என்னன்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே இது நல்லா இருக்குது. கொஞ்சம் இதுவும் நல்லா இருக்குது. அந்த லாஸ்ட் பிங்க்கும் நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செமையாக இருக்கா? இன்னும் இந்த ஜன்னலில் அடுத்து வாங்கி வைக்கணும். பூச்செடியெலாம் வச்சு வளர்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசை, ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டில் கலர் கலராக பூத்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இவ்வளோ செடி கொண்டு வந்திருந்தாங்க, கலர் கலராக பூக்கிற செடி. அது எங்கேயோ கொடுத்துருந்தாங்களாம், கொண்டு வந்திருந்தாங்க. நான் தான் சும்மா வாங்கக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் காசு கொடுத்தா வாங்கி வச்சுருக்கேன். வாங்கிக்கவே மாட்டேன்ட்டாங்க காசு. நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். அப்போ தான் நமக்கு செடி நல்லா வரும்ன்ட்டு. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இது இன்னும் நிறைய பூக்கணும்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே டெய்லி ஸ்ப்ரே பண்ணி வரணும் எழுந்திரிச்சு காலையில். ஓகே, என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகே, டாட்டா பாய். நாங்கள் தான் உங்கள் தியாராகவும் மறந்துடாதீங்க.